என் கையில இந்த 2 வெல்டிங் மிஷின் இருக்குல்ல, இதுல எந்த வெல்டிங் மிஷின் வாங்கினா உங்களுக்கு லாங் லைஃப் ஓடும் அப்படிங்கறத பத்தி நான் இப்ப சொல்ல போறேன். நான் இப்ப உங்களுக்கு சின்ன ஒரு க்ளூ கொடுத்திருக்கேன். இந்த வெல்டிங் மிஷின் கையை கொஞ்சம் ஃப்ரண்ட்லயும் இத பின்னாடி வச்சிருக்கேன். இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த வெல்டிங் மிஷினை வாங்கலாம்னு. நிறைய நண்பர்கள் இந்த பிராண்ட பாக்காதீங்க, என் கையில இருக்கக்கூடிய பிராண்ட. சோ இந்த பிராண்ட் இல்ல, நிறைய பிராண்ட் இருக்கு. ரிலாண்ட் இருக்கு, தோஷன் இருக்கு, ஜிபி இருக்கு, ஏகப்பட்ட பிராண்ட் இருக்கு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. ஆனா எந்த மிஷின் கம்பெனி வாங்கினாலும் நான் சொல்ற மிஷினை வாங்குங்க, அப்பதான் உங்களுக்கு லாங் லைஃப் வரும். அப்படி கேளு. சொல்லுடி கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்குற உம்மா. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பதிவு. வெல்டிங் மிஷின் வாங்குற நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. இப்ப கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த 2 வெல்டிங் மிஷினையும் அவுட்லுக்ல பாக்கும்போது ஈக்குவலா தாங்க இருக்கும். எந்த விதமான வேரியேஷனும் இருக்காது. இங்க பாருங்க, ஈக்குவலா இருக்கும், எந்த விதமான வேரியேஷனும் இருக்காது. ஆனா இதுல உள்ளார, அதாவது இன்சைட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மிஷினை ஐஜிபிடி டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, இந்த மிஷினை மாஸ்பெட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஐஜிபிடி மாஸ்பெட்? மாஸ்பெட்டோட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தான் ஐஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது இப்ப பிரச்சனையே கிடையாது. ஐஜிபிடியா இருக்கட்டும், மாஸ்பெட்டா இருக்கட்டும், நமக்கு தேவை, அதாவது ஒரு வெல்டருக்கு தேவை, அந்த மிஷின் வாங்கினதுல இருந்து பல வருஷங்கள் லாங் லைஃப் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம செலவு வைக்காம ஓடணும். இதுதானே எல்லாருடைய கான்செப்டும், அதுதானே எல்லாருக்கும் தேவையும் கூட. அப்ப நம்ம எந்த மிஷின் வாங்கலாம்? இந்த மிஷினை விட இந்த மிஷின் அதிகபட்சம் ஒரு 1500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் முன்ன பின்ன இருக்குங்க, கூட தான் வரும். அதே இந்த மிஷின் கொஞ்சம் கம்மியா இருக்கும். காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து 4500 ரூபாய் 5000 ரூபாய்க்கு இந்த மிஷின் வைக்கிறாங்க. சரி, ஏன் உனக்கு ஐஜிபிடி மேல இவ்வளவு கொலவெறி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இதை 5000 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி 3 மாசத்துக்குள்ள ஒரு 4-5 டைம் செலவு பண்ணிட்டேங்க. கிட்டத்தட்ட அதுவே 2800 ரூபாய் 3000 ரூபாய் நெருங்கிச்சு. அப்ப 5000 பிளஸ் 3000 கணக்கு பண்ணி 8000 ரூபாய் வந்துருது. அதுக்கு நான் மாஸ்பெட் டெக்னாலஜி வாங்கிருக்கலாம்ல, எனக்கு லாஸ் தானே. சோ என்ன மாதிரி லாஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த பதிவே. ஃபர்ஸ்ட் இந்த மிஷினை நான் வாங்கினேங்க. வாங்கின உடனே இந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா, இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச், இது போனுச்சு. இந்த சுவிட்ச் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபாய் 300 ரூபாய் மாத்துறதுக்கு சர்வீஸ் சார்ஜ்னாங்க. இப்பயும் இந்த சுவிட்ச் போயிடுச்சு. சரிங்களா, அடுத்தது இந்த கண்ட்ரோல் மீட்டர் இருக்கு இல்லையா, சோ இது போயிடுச்சு. இதை மாத்துறதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 500-600 ரூபாய் சார்ஜ்னாங்க. அடுத்து உள்ள ஐசி போயிடுச்சு, அதாவது இந்த கெபாசிட்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது போயிடுச்சுன்னாங்க. சோ அதுக்குன்னு ஒரு 850 ரூபாய் 900 ரூபாய் வாங்கினாங்க. அடுத்து டயோடு போனுச்சுங்க. அதுதான் இருக்கிறதே செலவு. டயோடு எங்கேயுமே கிடைக்கல, அதுதான் இருக்கிறதே ரொம்ப பிரச்சனை. எங்க ஊரு சீர்காழியில கிடைக்கல. சோ சிதம்பரம் வரைக்கும் போயிட்டு வாங்கிட்டு வந்து மாத்தினுங்க. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1250 ரூபாய் கிட்ட செலவானுச்சு. இப்படியே சிறுக சிறுக நான் ஒரு 3000 ரூபாய் கிட்ட செலவு பண்ணிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா மாஸ்பெட் வெல்டிங் மிஷின். இந்த மிஷினே வேண்டாம், இதை பத்தி பேசவே எனக்கு விருப்பம் இல்ல. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இது வந்து மாஸ்பெட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. மாஸ்பெட் வந்து இதை விட அட்வான்ஸ் தான், பட் இது வேண்டாம். இப்ப நம்ம மாஸ்பெட்டே பார்க்கலாம். இந்த மாஸ்பெட்ல பாத்தீங்கன்னா 3 லேயர் போர்டு கொடுத்திருப்பாங்க. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா டயோடு, மாஸ்பெட் நடுவுல இருக்க போர்டு வந்துரும். மேல இருக்கிறது பவர் கண்ட்ரோல், கீழே இருக்கிறது கெபாசிட்டர்ஸ் தனித்தனியா கொடுப்பாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு பொருள் வீணா போகுதுன்னா இதை தனியா நம்மளால வாங்கி மாத்த முடியுது. ஸ்பேரும் அவைலபிளா இருக்கு. சோ இந்த மாதிரி மிஷின் தானே நமக்கு தேவை. இதை விட இது என்ன 1500 ரூபாய்க்குள்ள தானே கூட. சோ இதே நம்ம வாங்கிக்கலாம். நான் இந்த பிராண்டை காட்டுறேன் அப்படின்னு இந்த மிஷின் தான் வாங்கணுமா அப்படின்னு யாரும் கேட்காதீங்க. எந்த கம்பெனி வேணாலும் வாங்கிக்கோங்க. நிறைய கம்பெனி இருக்கு, தோஷன் இருக்கு, ரிலாண்ட் இருக்கு, ஜிபி இருக்குது, எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கோங்க. ஒருவேளை நான் இந்த மிஷினை யூஸ் பண்றதுனால சொல்றேன், எனக்கு ஒரு 3 இயர்ஸா எந்த கம்ப்ளைண்ட் இல்லாம நல்லா போயிட்டு இருக்கிறதுனால என்னோட அஃபிலியேட் ப்ரோக்ராம் லிங்க்ல இந்த மிஷினோட லிங்க் கொடுக்குறேன். பிளிப்கார்ட்ல நீங்க வேணும்னா அதை பை பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாது நண்பா. சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. வெல்டிங் மிஷின் வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் ஒரு 5000 ரூபாய்க்குள்ள லோ பட்ஜெட் வெல்டிங் மிஷின் வாங்கணும்னு சொல்லி ஏமாந்து இந்த மாதிரி ஐஜிபிடி டெக்னாலஜி மிஷினை வாங்குறோம். ஐஜிபிடி டெக்னாலஜி எல்லாமே நான் மோசம் சொல்ல வரலைங்க. மேக்ஸிமம் ஒரு 96% நம்ம ஏமாத்தி விட்டுறாங்க. ஏதாவது சைனா பிராண்ட் வாங்கிடுறாங்க. இப்ப நீங்க நினைக்கலாம், ஏன்டா இந்த மிஷின் பேரெல்லாம் ஏன்டா அடிச்சு வச்சிருக்கா, ஏன்டா சொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே பிராண்டோட நேம்ல என் ஃப்ரெண்டு கிட்ட மாஸ்பெட் டெக்னாலஜி மிஷினை ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன காரணம்னா, கடைக்காரங்க கூட டூப்ளிகேட் பிராண்ட் நம்ம கிட்ட தலையில கட்டி விடலாம்ல, பிராண்டோட நேம் மட்டும் போட்டுட்டு. எனக்கு அந்த பிராண்டை குறை சொல்லவே விருப்பம் இல்லைங்க. சோ அந்த பிராண்ட் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ட்ரஸ்டபிள் பிராண்ட் தான். அவங்க நேமை வச்சு ஏதோ டூப்ளிகேட் கம்பெனி வந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டா இருக்கு. அதனாலதான் இந்த பிராண்டோட நேம் நான் காட்டல. நீங்களா உடனே நினைச்சுக்காதீங்க, என்னடா அதை காட்ட மாட்டீங்கன்னா, இதை காட்டுறான் ஒருவேளை இதுக்கு மார்க்கெட்டிங் பண்றானு. இந்த கம்பெனிக்கு நான் மார்க்கெட்டிங் பண்ணல, நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கோங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா என்னோட நண்பர்கள் மாஸ்பெட் டெக்னாலஜி மிஷினை வாங்க, அதுதான் வந்து சிறந்தது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து வெயிட்டாவும் இருக்கும். மாஸ்பெட் டெக்னாலஜி வெயிட்டாவும் இருக்கும். இது வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கும். இதுல இந்த கேஜ், இந்த ஷீட் இருக்குல்ல, இந்த அவுட்டர் கவர், இதை கொஞ்சம் கேஜா போட்டு வெயிட்டா காட்டுவாங்க. ஆனா இது வந்து உண்மையாவே வெயிட்டா இருக்கும். தூக்கி பாத்தீங்கன்னா தூக்குறதே சொல்லலாம். இதை பாருங்க, இதை தூக்கி பாருங்களேன். இந்த கை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெயிட்டா தெரியும். இது வந்து சும்மா டம்மி பீஸ். ஓகேங்களா, இந்த பதிவை மறக்காம இன்னொரு நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல பார்ப்போம். பாய்.